வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஞானக்களஞ்சிய பாடல்களின் விளக்கம் என்கிற அந்த தொடர் வரிசையில் அடுத்ததாக நாம் காண இருப்பது மிக முக்கியமான பாடல். அது என்னவென்றால் எண்ணத்தின் நிலைகள் என்று 1530வது பாடலாக இடம்பெற்றிருப்பது. இந்த பாடலினை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் 1955 ஏற்றியிருக்கிறார் என்பதால் முதலில் அந்த பாடலை பார்த்து விடுவோம், பின்பு அதன் விளக்கத்தை பார்ப்போம். எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்ட ஆகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினூடே இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி என்று இந்த பாடலினை மிக அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த பாடலினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே டீகோட் செய்வது என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த பாடலை ஒவ்வொரு வரியும் நாம் டீகோட் செய்து பார்த்தால் மிக அற்புதமான விளக்கங்களை எல்லாம் நாம் பெற முடியும். அந்த வகையிலே இந்த பாடலை புரிந்து கொள்வதற்கு முதலில் எண்ணம் என்பது ஒரு அலை வடிவம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. அலை வடிவம் என்று எப்படி புரிந்து கொள்ளலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால், இரு நபர்கள் ஒத்த ஒரு கருத்தினை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இப்படி சொல்லுவார்கள், அவர்கள் இருவரும் சேம் ஃப்ரீக்குவென்சியில் பேசுகிறார்கள் என்று சொல்வார்கள், ஒத்த அலைவரிசையில் பேசுகிறார்கள் என்று சொல்வார்கள். எண்ணம் என்பது அலை என்பது இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பாருங்கள், எண்ணம் என்பது அலை, அது இருக்கிறது என்று நன்றாக தெரியும். கடவுள் இல்லை என்று சொல்வது கூட எண்ணம் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். எண்ணம் இருப்பது அது இயக்கப்பெற்று எழுச்சி பெற்று சொல்லாகவோ செயலாகவோ வந்த பிறகு அது தெரியும். ஆனால் அதற்கு முன் இருந்த நிலை என்ன என்று யாரும் அறிந்தாரில்லை. அதைத்தான் மகரிஷி அவர்கள் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, அதற்காகவே எண்ணம் இல்லை என்று யாரும் சொல்ல முடிவதில்லை என்று சொல்கிறார். இல்லை என்று யாரும் சொல்லவும் முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக அடுத்த வரிகளே சொல்கிறார். இந்த பாடலிலே முதல் வரி நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும் என்று குறிப்பிடுகிறார். ஏன் அப்படி குறிப்பிடுகிறார் என்றால், உண்மையில் எண்ணம் என்பது பருப்பொருட்களுக்கு இல்லை. உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்று 3 வகைகளை சொல்வார். அந்த உணர்தல் என்பதும் அனுபவித்தல் என்கிற துய்த்தல் என்பதும் அனுபவித்த பிறகு அதனை ஆராய்ச்சி செய்து பிரித்து உணரக்கூடிய நிலையும் உயிர் என்கிற நிலை வந்த பிறகுதான் வருகிறது. அப்படி என்றால் பருப்பொருட்களிலிருந்து சற்று மேம்பட்டது உயிரினம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த உயிரினங்களிலே கூட ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரையில அந்த எண்ணம் என்கிற அந்த செய்தியானது ஓரளவிற்குத்தான் வளர்ச்சி பெற்றிருந்த நிலையை காண முடிகிறது. பிற்பாடு அது 6வது அறிவை பெற்ற ஒரு உயர்ந்த இனமான மனித இனமாக அது வருகிற போதுதான் அந்த எண்ணத்தின் சிறப்பு என்பது அது சிகரம் என்று பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், எண்ணத்தால் முடியாதது எதுவும் இல்லை என்பதனால்தான். அதனைத்தான் எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினூடே இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி என்று கடைசி வரிகளை சொல்வதை நீங்கள் முதல் வரியோடு இணைத்து பார்த்தால் புரியும். செயற்கை கருவிகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் இயக்கக்கூடிய வல்லமை பெற்றது எண்ணம் என்பது மட்டுமல்லாமல், இயற்கையே படைத்திருக்கிற கருவிகள் என்று பார்த்தால் காடு, மலை, இடி, மின்னல் என்று எதையெல்லாம் இயற்கையாக நமக்கு அந்த ஆற்றல் செயல் கருவிகள் இருக்கிறதோ அதனை கூட இயக்கக்கூடிய வல்லமை எண்ணத்திற்குண்டு. எண்ணத்தால் அதனையும் கூட கட்டுப்படுத்த முடியும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். அதனால்தான் எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும் என்று இந்த பாடலிலே முத்தாய்ப்பாக முதல் வரியிலே வைத்திருக்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகும் என்று குறிப்பிடுகிறார். இந்த வரியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எண்ணம் எழுவது எப்படி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம் எழுவது என்பது ஏற்கனவே ஒரு இனம், சீவ இனம், அது மனித இனம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அனுபவ பதிவு பிற்பாடு சூழ்நிலைக்கு ஏற்ப அது மீண்டும் நினைப்பாக தோன்றுகிற இடம் அந்த அனுபவத்தின் முடிவிலே ஒரு புள்ளியாக எழுகிறது. ஆனால் அது முடிவது என்பது
இயக்கம் பெற்று எழுச்சி பெற்று அது வெளியே வருகிற போது சொல்லாக செயலாக வந்து அது இந்த அகண்டாகாரத்தில் தான் முடிகிறது. முதலிலே எதிரே இருக்கிற மனிதர்களை அந்த அலைவீச்சு என்ன அலைவீச்சு தாக்குகிறது. பிற்பாடு அது இயற்கையிலையும் தாக்குகிறது என்பதனை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள். மிகப்பெரிய பேரிழப்புகள் எல்லாம் மனித எண்ணத்தினாலே வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கூட சற்று சிந்தித்து பார்த்தால் ஒரு மனிதரின் எண்ணம், ஒட்டுமொத்தமான மனிதரின் எண்ணம் அந்த நாட்டின் அரசியல் மாற்றம், இயற்கை மாற்றம், தட்பவெப்பநிலை மாற்றங்களிலெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நன்றாக கூர்ந்து கவனித்தால் எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாக இருக்கலாம், ஆனால் அது முடிகிற இடம் அகண்ட ஆகாரம் என்று அற்புதமாக தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இந்த பாடலிலே குறிப்பிட்டு எண்ணத்தால் முடியாதது எதுவுமே இல்லை, அதைத்தான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ என்று வள்ளுவ பெருமானார் கூறுகிறார். அந்த வகையிலே எண்ணத்தின் நிலைகளை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிற இந்த பாடலை உங்களுக்கு விளக்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.